Taste the Daily. தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மனைவியுமான ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீ வாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் நடைபெறும் விழாவுக்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், ஆர்.வி. உதயகுமார், விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, வைகை செல்வன் மற்றும் இயக்குநர் ஆர்.வி. உதயகுமார் உள்ளிட்டோர் கொண்ட குழு செய்துள்ளது. விழாவில் ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழா புகைப்பட கண்காட்சியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பார்வைக்கு திறந்து வைக்க உள்ளார். மேலும் விழாவில் நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டு ஜானகி அம்மையாருடன் பயணித்தவர்களை எடப்பாடி பழனிசாமி கௌரவிக்க உள்ளார். மாலையில் அவர் தலைமை உரையாற்றி விழா குழுவினருக்கு வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். விழாவில் அதிமுக வரலாறு மற்றும் ஜானகி அம்மையாரின் வாழ்க்கை வரலாறு குறித்த குறும்படமும், எம்ஜிஆர் பேசும் குறும்படமும் திரையிடப்பட உள்ளது. விழாவில் நாட்டிய நடனம், கவியரங்கம், மெல்லிசை, பட்டிமன்றம், கிராமிய இசை நிகழ்ச்சி ஆகியவை இடம்பெற உள்ளன. ஜானகி அம்மையார் தனக்கு கடவுள் போன்றவர் என நடிகை சரோஜா தேவி தெரிவித்துள்ளார். ஜானகி நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு பெங்களூருவில் உள்ள நடிகை சரோஜா தேவிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி நேரில் அழைப்பு விடுத்தார். அழைப்புதலை பெற்றுக்கொண்ட அவர் ஜானகி அம்மையாருக்கு நூற்றாண்டு விழா நடத்தும் அதிமுகவுக்கு நன்றி தெரிவித்தார். காலில் அடிபட்டுள்ளதால் தன்னால் விழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழல் இருப்பதாக தெரிவித்த அவர், ஜானகி அம்மையார் தன்னுடன் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர் என்றும் தெரிவித்தார். சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஜானகி அம்மையாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததை நினைவு கூர்ந்த அவர், எம்ஜிஆருக்கு ஜானகி அம்மாள் கடவுள் போன்றவர் என்றும் தனக்கும் அவர் கடவுளை போன்றவர் என்றும் கூறினார். கொஞ்சம் காலில் அடிபட்டுச்சு, அதனால் என்னால் நடக்க முடியல. ஆனால் ஜானகம்மா என் மேல் ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. இப்போவும் எப்போவும் மெட்ராஸ்க்கு வந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் கார்டன் ஹவுஸுக்கு போய் அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவரோட பேசிட்டு வருவேன். ஜானகம்மானா கடவுள் மாதிரி, எனக்கும் அவ்வளோதான் கடவுள் மாதிரி. இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கட்டும். Taste the Daily.